எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் வந்து நான் பிக் எஃப்எம்ல போகிறப்பவும் வின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வாய்ஸ். கலக்கப்போது யாருலையும் கொஞ்சம் நல்லா இருந்த வாய்ஸ் வந்து மம்முட்டி சார் வாய்ஸ். ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மம்முட்டி சாருக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. அப்போ வந்து நிறைய பேர் என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அது என்ன கேள்வி கேட்குறாங்கன்னே ஒன்றும் புரியாது. உங்கள் பாஸ்ட்டில் போய் ஏதாவது மாற்றினா நீங்கள் என்னவா இருக்கும்? பாஸ்ட்டில் போய் யாராவது எதாவது மாற்ற முடியுமா சொல்லுங்கள்? பாஸ்ட்டெல்லாம் அந்த இது அப்படி அப்படியே தான் இருக்கும். ஃபியூச்சரை பற்றி யோசிக்கலாமே அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறது. அதுக்கப்புறம் ஒருத்தர் கேட்குறாரு, உங்கள் காரை நீங்கள் தான் ஓட்டுவீங்களா? அப்படி கார் தனியாக போகாதுல்ல, காரை நான் தானே ஓட்டி ஆகணும். காரை நான் தான் ஓட்டுவேன். ஆனால் அந்த காரில் ஏதாவது ஒரு பிரச்சனை நான் பல பேரை கூப்பிடுவேன். காரில் வந்து இப்போ பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டெப்னி மாற்றணும், வண்டியில் ஜாக்கி இல்லை, நான் யாரை கூப்பிடுவேன் தெரியுமா? கில்லி விஜயை கூப்பிட்டுருவேன். அவர் தான் பின்னாடி தூக்கிடுவார்ல. பெரிய வண்டியாக இருந்துச்சுன்னா சரத்குமார் சாரை கூப்பிட்டுருவேன், அவரும் நல்லா தூக்கிடுவார். அப்புறம் வண்டியில் ஏசி ஒரு கையில் வச்சுக்கோங்களேன், நான் சூர்யாவை கூப்பிடுவேன். ஏன் தெரியுமா? சூர்யா ஏசி சிங்கம், அதனால சூர்யா கூட்ட உட்கார வச்சிருவேன். அன்னைக்கு ஃப்ரெண்டில் கண்ணாடி உடஞ்சி போச்சு, நான் சிம்புவை கூப்பிட்டேன். இல்லை சிம்பு வாங்க, சிம்பு முன்னாடி உட்காந்துங்க, நான் கண்ணாடி மாதிரி இல்லை, நான் கண்ணாடி மாதிரி இல்லை அப்படிப்பட்ட. அன்னைக்கு ஒரு நாள் என்ஜினே ஃபெயிலியரா போச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. நான் யாரை கூப்பிட்டேன் தெரியுமா? அஜித் சாரை கூப்பிட்டேன். அவர் வந்து சைடு மிரரை திருப்பினாரு, வண்டி ஓடிடுச்சு. எவ்வளோ எரிச்சலாக இருக்குது இப்படி பேசுறது. அதே மாதிரி இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது எனக்கும் எரிச்சலாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள். நல்லாட்சினா எடப்பாடியார் தான்.